அஸ்ஸலாமு அலைக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னா நம்பிக்கை மட்டும் போதாது, அத்தோடு சேர்த்து நல்ல செயல்களும் அவசியம். குறிப்பாக தர்மம் என்னும் அமலை பற்றி இஸ்லாம் கூறக்கூடிய சில ஹதீஸ்களை பாருங்கள். குடும்பத்திற்கு செலவு செய்வது கூட தர்மம்தான். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்தவனாக தன் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு செலவு செய்தால் அது அவனுக்கு தர்மமாகிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக புகாரியில் 55வது ஹதீஸாக நாம் பார்க்க முடிகிறது. அறம் செய்தோர் அரசின் நிழலில், அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத நாளான மறுமை நாளில் அல்லாஹ் தனது நிழலை 7 பேருக்கு அளிக்கின்றான். அவர்கள் யார் அப்படின்னா, நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு தலைவர், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் ஊறிய ஒரு இளைஞர், பள்ளிவாசல்களோடு தமது உள்ளத்தை தொடர்புபடுத்தி கொண்ட ஒரு மனிதர், அல்லாஹ்வுக்காகவே இணைந்து அல்லாஹ்விற்காகவே பிரியக்கூடிய 2 நண்பர்கள், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பெண் தன்னை தவறான வழிக்கு அழைக்கின்ற போது நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், தம்முடைய வழக்கரம் செய்யக்கூடிய தர்மத்தை இடக்கரம் அறியாதவாறு ரகசியமாக தர்மம் செய்யக்கூடிய ஒருவர், தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்தக்கூடியவர் ஆகியோர் ஆவார்கள் என்று புகாரில் 660வது ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்படுகிறது. அப்புறம் இறந்தவர்களுக்காகவும் நம்ம தர்மம் செய்யலாம். அது எப்படி அப்படின்னா, சாத் பின் உஃபாதா ரலி அவர்கள் வெளியில் போயிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களோட தாயார் இறந்து போயிடுறாங்க. அப்போது அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயார் நான் வெளியில் சென்று இருந்தபோது மரணமடைந்து விட்டார்கள், நான் அவர்களுடைய சார்பாக தர்மம் ஏதாவது செஞ்சால் இது அவர்களுக்கு பயனளிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆமாம் என்று பதிலளித்தார்கள். இதை கேட்ட சாத் அலி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நான் எனது மிக்ராஃப் என்னும் தோட்டத்தை என்னுடைய தாயார் சார்பாக தர்மம் செய்துவிட்டேன், அதற்கு தங்களை சாட்சியாக்குகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக்குகிறார்கள். இது புகாரியில் 2256வது ஹதீஸாக பார்க்க முடிகிறது. அல்லாஹ் பரிசுத்தமானதை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. யார் முறையான சம்பாத்தியத்தில் ஒரு பேர்ச்சம்பளத்தினுடைய மதிப்புக்கு தர்மம் செய்தாரோ அதை அல்லாஹ் நிச்சயமாக தனது வழக்கரத்தால் ஏற்றுக்கொண்டு, பிறகு நீங்கள் உங்களுடைய குதிரை குட்டியை வளர்ப்பது போல அதனுடைய நன்மையை மலை போல் உயரும் அளவுக்கு வளர்த்து விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதுவும் புகாரில் 1410வது ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்படுகிறது. பெரு நரகத்தை விட்டு காக்கக்கூடிய சிறிய பேரிச்சம்பளம். அல்லாஹ் மறுமை நாளில் உங்களில் ஒவ்வொருவருடனும் பேசாமலே இருப்பதில்லை. அப்போது அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு இடையில மொழிபெயர்ப்பாளர் யாருமே இருக்க மாட்டாங்க. பிறகு அவர் கூர்ந்து பார்ப்பார், தமக்கு முன்புறம் எதையுமே அவர் காண முடியாது. பிறகு தமது எதிரை பார்ப்பார், அப்போது அவரை நரக நெருப்பு தான் வரவேற்கும். ஆகவே முடிந்தால் பேரிச்சம்பளத்தோட சிறிய துண்டை ஏனும் தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதுவும் புகாரில் 6539வது ஹதீஸாக நாம் பார்க்க முடிகிறது. அப்புறம் மனைவியின் தர்மத்தில் கணவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஒரு பெண் தனது வீட்டில் உள்ள உணவை வீணாக்காம தர்மம் செஞ்சா அப்படின்னா அவள் தர்மம் செய்த நன்மையை பெறுவாள். அதே நேரத்தில் அந்த உணவை பொருளுக்காக சம்பாத்தியத்தின் காரணத்திற்காக அதை சம்பாதித்த காரணத்தால் அவளது கணவனுக்கும் நன்மை கிடைக்கும். அதே போல கருவூல காப்பாளர்களுக்கும் நன்மை கிடைக்கும். இவர்களில் யாருடைய நன்மையும் குறைத்துவிட முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதுவும் புகாரில் 1425ஆகவும் 2065வது ஹதீஸாகவும் அன்னை ஆயிஷா அலி அவர்களால் அறிவிக்கப்படுகிறது. தேவை போக எஞ்சியதை தர்மம் செய்வதே சிறந்ததாகும். மேலும் முதல்ல உமது வீட்டில் உள்ளவர்களிடமிருந்து தர்மம் செய்து ஆரம்பிப்பாராக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
இதுவும் புகாரில் 1426வது ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிக்கையிடப்படுகிறது. அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்துல நீ தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்து கொள்ளாதே, அவ்வாறு நீ செஞ்சினா இறைவனுடைய அருள் உனக்கு வழங்கப்படாமலே முடிந்து வைத்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்தாபின் அறிவிப்பில் நீ இவ்வளவு தான் கொடுப்பேன் அப்படின்னு வரையறுத்து வச்சு தர்மம் செஞ்ச அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்வானா உனக்கு கொடுக்கக்கூடிய அருளை என்ன செய்வானா இவனுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு வரையறுத்து விடுவான் என்பதாக புகாரில் 1433ஆகவும் 1434வது ஹதீஸாகவும் அஸ்மார் அலி அவர்களால் அறிவிக்கப்படுகிறது. இறைவனிடம் கையேற்றக்கூடிய 2 மலக்குகள் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் 2 மலக்குகள் இறங்குகிறார்கள். அந்த இருவரில் ஒருவர் அல்லாஹ்வே தர்மம் செய்வதற்கு பிரதிபலனை அளித்திடுவாயாக என்று கூறுவார். இன்னொருத்தர் அல்லாஹ்வே தர்மம் செய்யாமல் தடுத்து வைத்துக் கொள்பவர்களுக்கு அழிவை ஏற்படுத்துவாயாக என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதுவும் புகாரில் 1442வது ஹதீஸாக பார்க்க முடியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இதை அறிவிக்கிறாங்க. ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு சோடி பொருட்களை செலவு செய்தால் அவர் சொர்க்கத்தின் வாசல்களில் இருந்து அல்லாஹ்வின் அடியாரே இது நன்மையாகும், இதன் வழியாக பிரவேசியுங்கள் என்று அழைக்கப்படுவார். தொழுகை வழியாக இருந்தவர்கள் தொழுகையின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். அறப்போர் புரிந்தவர்கள் ஜிகாத் என்னும் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். நோபாளிகளாக இருந்தாங்கன்னா ரய்யான் என்னும் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். தர்மம் செய்தவர்கள் சதக்கா என்னும் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அபூபக்கர் அலி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இந்த வாசல் வழியாக இந்த வாசல்கள் அனைத்திலிருந்தும் அழைக்கப்படும் ஒருவருக்கு எந்த துயரமும் இல்லையே, எனவே எவரேனும் எல்லா வாசல் வழியாகவும் அழைக்கப்படுவாரா என்று கேட்டார்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம், நீரும் அவர்களில் ஒருவராவீர் என்று நான் நம்புகிறேன் என்று கூறினார்கள். இது புகாரில் 1897வது ஹதீஸாக பார்க்க முடிகிறது. ஒரு முஸ்லீம் ஒரு மரத்தை நட்டு வைக்கிறார் அல்லது ஒரு விதையை விதிக்கிறார். அந்த விதைத்து விவசாயம் செய்து அதிலிருந்து அதன் விளைச்சலை ஒரு பறவையோ அல்லது ஒரு மனிதனோ அல்லது ஒரு பிராணியோ சாப்பிட்டால் அதன் காரணத்தினால் ஒரு தர்மம் செய்வதற்கான பிரதிபலன் அவருக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதுவும் புகாரில் 2320வது ஹதீஸாக பார்க்க முடியும். அப்புறம் உறவினர்களுக்கு உதவுவதில் உயர்ந்த கூலி இருக்கிறது. நான் ஒரு அடிமை பெண்ணை விடுதலை செய்தேன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதற்காக அனுமதி நான் கேட்கவில்லை. என்னிடத்தில் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குகின்ற முறை வந்தபோது, அல்லாஹ்வின் தூதரே, அடிமை பெண்ணை விடுதலை செய்து விட்டேனே, அறிவீர்களா என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ விடுதலை செய்து விட்டாயா என்று கேட்க நான் ஆம் என்று கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ உன் தாயின் சகோதரர்களுக்கு அன்பளிப்பாக அவளை கொடுத்து விட்டிருந்தால் உனக்கு பெரும் நற்பலன்கள் கிடைத்திருக்கும் என்று கூறினார்கள். இது புகாரில் 2592வது ஹதீஸாக அன்னை மைமுனா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் அறிவிக்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, ஆதமின் மகனை மற்றவர்களுக்காக செலவிடு, உனக்கு நான் செலவிடுவேன் என்று அல்லாஹ் கூறியதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதுவும் புகாரில் 5352வது ஹதீஸாக பார்க்க முடிகிறது. தர்மம் தான் நமக்கு மிகப்பெரிய சொத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் யாருக்காவது தமது செல்வத்தை விட தமது வாரிசுகளின் செல்வம் விருப்பமுடையதாக இருக்குமா என்று கேட்டார்கள். தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரை, எங்கள் அனைவருக்குமே எங்களின் செல்வம் தான் விருப்பமானதாகும் என்று பதிலளித்தார்கள். அவ்வாறாயின் ஒருவர் இறப்பதற்கு முன் அறவழியில் எதை செலவிட்டாரோ அதுதான் அவரது செல்வமாகும். இறக்கும் போது எதை விட்டு செல்கின்றாரோ அது அவருடைய வாரிசுகளின் செல்வமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதுவும் புகாரில் 6442வது ஹதீஸாக பார்க்க முடிகிறது. அப்புறம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. மிஸ்கத் பின் உசாசா என்பவர் தனது உறவினர் என்பதால் அபூபக்கர் அலி அவங்க அவருக்காக செலவிட்டு வந்திருக்கிறாங்க. அவருடைய செலவெல்லாம் இவங்க செலவு பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக என் மகள் ஆயிஷா குறித்து அவதூறு கூறியதுக்கு பிறகு நான் ஒருபோதும் நான் மிஸ்தஹுக்காக நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த செலவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு அபூபக்கர் அலி கூறிட்டாங்க. அப்போது அல்லாஹ் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் சிகாத் செய்தோருக்கும் உதவ மாட்டோம் என்று செல்வமும் வசதியும் உடையோர் சத்தியம் செய்ய வேண்டாம்.
மன்னித்து அலட்சியம் செய்யட்டும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்பி மாட்டீர்களா? அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்னும் அல்குரான்ல 24வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தை அருளினான். அபூபக்கர் அலி அவர்கள், ஆம், அல்லாஹின் மீது ஆணையாக அல்லாஹ் எனக்கு மன்னிப்பளிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு மிஸ்தஹுக்கு ஏற்கனவே தாம் செலவிட்டு வந்ததை திரும்பவும் செஞ்சாங்க, தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் அல்லாஹின் மீது ஆணையாக அவருக்கு செய்யும் இந்த உதவியை நான் ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் என்றும் கூறினார்கள். இதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இது புகாரில் 6679வது ஹதீஸாக பார்க்க முடிகிறது. இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் தான தர்மங்களை அதிகமாக செய்து நல்லடியர்களாக வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.